Friends, welcome to Republic Ash. So in this video, we will discuss role of agriculture. So role of agriculture in Indian economy or இதை வந்து நம்ம எப்படி தெரியுமா சொல்லலாம், characteristics, importance of agriculture in economy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். And the nature of the topic is such that நீங்க இந்த பாயிண்ட்ஸை வந்து எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்க மெயின் ஆன்சர் ரைட்டிங்ல இது வந்து ஃபோர்டர் பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்க எங்க வேணாலும் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டாபிக்ஸ். சரியா? தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அதே மாதிரி த நேச்சர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர், வாட் இஸ் த பிரசன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். பிளஸ் ஆடட் டு இட் வில் டிஸ்கஸ் தி கிராப்பிங் பேட்டர்ன். சரியா? ஸோ த கிராப்பிங் பேட்டர்ன் விச் இஸ் ப்ரிவலண்ட் இன் இந்தியா அண்ட் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் டிட்டர்மைன் தி கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ டூ திங்ஸ். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பிடிஎஃப். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீடியோக்கு அப்புறமாக ஐ ஜஸ்ட் கிவ் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டரி மெட்டீரியல். ஸோ அசோசியேட்டட் டாபிக் பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ரீடிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேஸ் பண்றேன். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட். சரியா? அண்ட் த செகண்ட் திங் இஸ் லைக் ப்ளீஸ் ஜாயின் தி டெலிகிராம் குரூப். ஸோ டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஈவன் I know like many are there who have not yet joined the Telegram group. அதாவது ரிப்பப்ளிக் ஐஸ் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் குரூப் ஜாயின் பண்ணல. ஸோ தயவு செய்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருக்கா தயவு செய்து கேளுங்க. டோன்ட் ஹெசிடேட், ப்ளீஸ் டூ ஆஸ்க் ஸோ தட் யூ கேன் கெட் சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். சரிங்களா? எனிவே, ஸ்டார்டிங் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா லைக் வாட் ஐ கேன் டெல் இஸ் லைக் அக்ரிகல்ச்சர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமாக ரொம்ப போராக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் எடுத்துட்டு வந்து அக்ரிகல்ச்சர் நல்லா டெவலப் பண்ணோம், கிரீன் ரெவல்யூஷன் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம். சரி, ஓகே, ரைட், இதெல்லாம் ஓகே. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஸோ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடினா எப்படி சார்? பிரிட்டிஷ் ரூல் வாஸ் தேர். ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் வாஸ் ஆல்சோ பிளேட் அ மேஜர் ரோல் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுவீங்க. இங்க வாட் டு ஐ மீன் பை ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். சரியா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் யூ வில் ஹேவ் அ கிளியர் கட் ஐடியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை சார் இதுக்கும் முன்னாடி அப்படின்னா அப்போ ஒரு 10,000 BCக்கு முன்னாடி நம்ம போனோம்னா ஆடு மாடு தான் மேய்ச்சின்னு இருந்தாங்க, மீட்டு தான் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. அங்கே நம்ம எக்கானமிலாம் பேச முடியாது. பட் எஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கொஞ்சம் எக்கானமி பேசலாம். அக்ரிகல்ச்சரல் பேஸ் பண்ணி எக்கானமி நம்ம பேசலாம். சரியா? ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் பிளேட் அ மேஜர் ரோல். ஏன்னா எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலே அக்ரிகல்ச்சர் தாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. சரியா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல. அண்ட் இது நம்மளுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைஸ் அண்ட் காட்டன் வர் கல்டிவேட்டட். சரிங்களா? அண்ட் ட்ரேடிங்லயும் வந்து அக்ரிகல்ச்சர் கூட்ஸை தான் வச்சு ட்ரேட்லாம் பண்ணி நடந்தாங்க நிறைய. சரி, இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வெறும் விவசாயம், அதாவது கிராப்ஸை க்ரோ பண்றது தான் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆல்சோ தேர். ஸோ அலைட் ஆக்டிவிட்டீஸ் இன் த சென்ஸ் டொமஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். அதே மாதிரி வந்து இப்போ பால்ட்ரி ஃபார்மிங் அப்படின்லாம் நம்ம படிப்போம். சரியா? ஸோ லைஃப் ஸ்டாக் இதை பத்தியும் படிப்போம். இதுவும் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல we can find both. One is like agriculture, direct agriculture and allied activities. ரெண்டுமே நம்மளுக்கு தெரிய வருது. So you can see buffalo being domesticated in Indus Valley civilization, and even elephant for that matter has been domesticated during Indus Valley civilization. And Indus Valley civilization you can find the evidences of cotton and rice being grown. Seringla. And added to it there is a place called Kalibangan in Rajasthan. So in the Kalibangan in Rajasthan la neenga pathina you will find agriculture panna அந்த லேண்ட் ஏரியாலாம் உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ எந்தெந்த கிராப்பிங் பேட்டர்ன்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்ற எவிடன்சஸ்லாம் இருக்கு ராஜஸ்தான்ல. ஸோ அக்ரிகல்ச்சரல் எவிடன்சஸ் ஆர் தேர் இன் காலிபங்கன் இன் ராஜஸ்தான். சிம்பிள் அஸ் தட். அண்ட் இது வெறும் இல்லாம தேர் ஹேப்பன்ஸ் டு பி a text which is called as பூமி வர்கஹா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சன்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் which used to be there during Indus Valley civilization. ஸோ இப்போ நம்ம பேசுறது வந்து early Indus Valley civilization. சரியா? ஸோ இந்த பூமி வர்கஹால பாத்தீங்கன்னா நீங்க லேண்டை வந்து, அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க 12 வகையாக. உர்வரா, உஷாரா. ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க 12 வகையாக. ஸோ இது ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கோங்க, உர்வரா அண்ட் உஷாரா. இது ரெண்டு பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, early Indus Valley civilization அக்ரிகல்ச்சர் பிளேட் அ மேஜர் ரோல். சரி, அப்போ லேட்டர் வேதிக்ல எப்படி சார் அப்படின்னா, ஆரியன்ஸ் உள்ள வந்தாங்க. ஆரியன்ஸ் உள்ள வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. சரியா? ஸோ வீட், பார்லி, மில்லட்ஸ் இந்த மாதிரி கிராப்ஸ் வேர் எக்ஸ்பேண்டட். சரியா? ஸோ இது ஒன்று. அதே மாதிரி டொமஸ்டிகேஷன்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆரியன்ஸ். when horses were introduced அதையும் வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ டொமஸ்டிகேஷன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். அண்ட் எஸ்பெஷலி
பிரிங்கிங் இன் ஆஃப் ஐரன் பிளவிங்காக. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? அக்ரிகல்ச்சரல் productivity would have been increased in later Vedic civilization. So agriculture played a major role in the economy அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் தி ஜிடிபினா அப்போ எதை வச்சு ஜிடிபிலாம் கால்குலேட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பட் அக்ரிகல்ச்சர் தான் பேசிக்கான ஒரு ஆக்டிவிட்டி. சரியா? சரி, இதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லேட்டர் வேதிக் இயர்லி வேதிக் பார்த்தாச்சு. சரி, இதுக்கு நெக்ஸ்ட் அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we have to see about Gupta, Maurya, Kushanas and Satavahanas. ஸோ 4th century பிசிலேருந்து 4th century AD வரையும் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து மௌரியா வரும், அதே மாதிரி அதுக்கப்புறமாக சதாவனாஸ் அண்ட் குஷானாஸ் வருவாங்க. ஸோ சதாவனாஸ் வந்து சவுத் இந்தியாவில் வருவாங்க, குஷானாஸ் வருவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் குப்தாஸ் வருவாங்க. 320 to 500 AD வந்து குப்தாஸ் வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் தான் வருது. இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஸோ இதுக்காக தான் ஒரு PDF நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அந்த PDFல நீங்க பாத்தீங்கன்னா எக்கானமி ஆஃப் ஆல் தி 4 kingdoms have been compared. And friends, let me tell you one point. அதாவது என்னன்னா, எல்லா வருஷமும் UPSC எக்கானமி பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்குறான். அதாவது அது மெடிவல் இந்தியாவிலேருந்து கூட இருக்கட்டும், இல்லை ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து கூட இருக்கட்டும், தே டூ ஆஸ்க் கொஸ்டின். சரியா? ஸோ இப்போ இந்த எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நான் எடுத்துன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஹிஸ்ட்ரி கிளாஸாக மாறிடும். ஸோ அவ்வளோ இண்டிப்பாக போய் நான் எடுத்து இந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸை வந்து நான் ஹிஸ்ட்ரி கிளாஸாக மாற்ற விரும்பல. சரிங்களா? பிகாஸ் யூ கேன் சி இன்டர் ரிலேஷன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எவ்ரிவேர். பட் என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ அன் ஹோலிஸ்டிக் ஐடியா. சரியா? எனிவே, ஸோ இப்போ இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கிங்டம்ஸ்ல குப்தா எம்பையர்ல பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வாஸ் லைக் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருந்திருக்கு. அண்ட் இந்த குப்தா பீரியட்ல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேண்டை வந்து டிஃப்ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுத்துட்டாங்களா, அதுக்கு பேர் வந்து அக்ரஹாரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து லேண்ட் வந்து கல்டிவேஷனுக்காக கொடுக்குறாங்களா, இதுக்கு பேர் வந்து ஷேத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேத்ரா அப்படின்னா KSHETRA, கல்டிவேட்டட் ஏரியா, ஷேத்ரா. சரியா? ஸோ இந்த ஷேத்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்கு. அப்ரஹாத்தா, அப்ரதா, ஸோ ஈல்டட் லேண்ட், அன்ஈல்டட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேண்ட்ஸ் எல்லாம் வந்து சைஸ் வாரியாக பிரிப்பாங்க. ஸோ இந்த சைஸை தான் வந்து நம்ம துரோண வாப்பா, குல்ய வாப்பா அப்படின்வாங்க UPSC ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ UPSCயில் என்ன கேட்டாங்கன்னா, with reference to the history of India, the terms Kulya Vyapa, Drona Vyapa denote அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் லேண்ட். சரியா? ஸோ நீங்கள் சொல்லலாம், சார் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எல்லா வருஷமும் கேட்பாங்களான்னு. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மை இன்டென்ஷன் இஸ் டு டெல் லைக் எக்கானமி வாஸ் டிபெண்டன்ட் அப்பான் அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட், அண்ட் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இது நம்ம பார்த்தது வந்து 2020 கொஸ்டின். 2019 கொஸ்டினை பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு ஃபோர்ஸ்டு லேபர் தட் இஸ் விஷ்டி இன் இந்தியா டியூரிங் தி குப்தா பீரியட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ அகெயின் ஒரு எக்கானமி பேஸ்டு கொஸ்டின். நான் கொடுக்குற டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, PDF, அந்த ஒரு டாக்குமெண்ட்டை படிங்க, which will be more than enough for you to understand the economy of ancient India. சரிங்களா? ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஒன் ஒன்லி. இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் தி ஸ்டேட், சார்ட் ஆஃப் டாக்ஸ் பெய்ட் பை தி பீப்புள். சரியா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் telling you the trend. சரியா? ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, in the revenue administration of Delhi Sultanate, the in charge of the revenue collection was called as an amil. The Ikta system of Sultan of Delhi was an ancient indigenous institution. So again Ikta system பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? again இன்னொரு கொஸ்டின் பாருங்க. with reference to Mughal India, what is the difference between Jagirdar and Zamindar? ஸோ இங்க நீங்க ஒரு லாஸ்ட் 3 years கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் டு நோ அ பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் அப்படின்னா, எக்கானமி, அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில எக்கானமி, மெடிவல் இந்தியாவுடைய எக்கானமி, இது ரெண்டு படிச்சிங்கன்னா யூ மே ஆன்சர் 2 to 3 questions அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. புரியுதுங்களா? அண்ட் திஸ் ட்ரெண்ட் மே கண்டினியூ இன் தி அப்கமிங் இயர்ஸ் ஆல்சோ. ஃபைன். சரி, இப்போ நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவுடைய எக்கானமி பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் பேக்ரவுண்ட் பார்த்தோம். இப்போ மெடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, I'll just give you the outline and PDF I'll try to upload as early as possible. சரியா? ஸோ இப்போ இந்த மெடிவல் இந்தியாவோட எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெடிவல் இந்தியா வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஏர்லி மெடிவல், இன்னொன்று வந்து லேட்டர் மெடிவல். ஸோ 8th centuryலேருந்து 13th century வரையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஏர்லி மெடிவல் இந்தியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை வந்து நம்ம டார்க் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இங்க வந்து நிறைய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் ரொம்ப அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்றதுனால இதை வந்து நம்ம டார்க் ஏஜ் அப்படின்றோம். அதே மாதிரி லேட்டர் மெடிவல், ஸோ திட் இஸ் ஃப்ரம் 13th to 18th century. இது வந்து லேட்டர் மெடிவல் இந்தியா. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எர்லி மெடிவல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, there happened to be a system which is called as பிரம்மதேயா. அதே மாதிரி there happens to be something which is called as feudalism. சரியா? ஸோ என்ன செய்வாங்கன்னா, ராஜா வந்து நிலத்தை வந்து பிராமின்ஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. அண்ட் இந்த பிராமின்ஸ் வந்து இந்த நிலங்களை என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் தான் பிரம்மதேயா சிஸ்டம், ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? இது வந்து எர்லி மெடிவல் இந்தியாவில் ப்ரிவலண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் லேட்டர்
மெடிவல் இந்தியா 13th to 18th செஞ்சுரியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முகல்ஸ் வேர் ரூலிங். அண்ட் முகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ ஜாகீர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. இக்தா சிஸ்டம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ ஜாகீர்தார், ஜமீன்தார், இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தது வந்து முகல் ரூல்ல தான் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் எக்கானமி வாஸ் ப்ரிவைலிங் பிகாஸ் அக்ரிகல்ச்சர் happened to be a major income for the government as well as for the. சரிங்களா? ஸோ 18th century வரையும் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது until the British entered into India. சரியா? ஸோ இப்போதான் நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது வித் a brief background of ancient and medieval. சரியா? ஸோ இப்போ சும்மா கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, which is more than enough for you. ஏன்னா இது வந்து ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மினிமல். கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல, பட் மினிமல். ஆனா மெயின்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு எக்கானமி இருக்கு, ஃபைன். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூகே, இங்கிலாந்து இருக்குன்னா இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பை தி எண்ட் ஆஃப் 17th century, தி early 18th centuryல we can see industrial revolution in UK, இங்கிலாந்து. சரி, அதுக்கு முன்னாடி அங்க என்ன சிஸ்டம் ப்ரிவலண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் வாஸ் நத்திங் பட் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் வாஸ் ப்ரிவைலிங். அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் ரீச் ஆயிடுச்சு. மெச்சூரிட்டி லெவல்னா என்னன்னா லைக் லேண்டை வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ லேண்ட் வாஸ் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் வாஸ் சர்ப்ளஸ். agricultural production was surplus, so that everyone is like getting the food அப்படின்ற மாதிரி. சரிங்களா? and people are owning land. there is no scarcity of land for agriculture. இது வந்து ஒரு மெச்சூரிட்டி அக்ரிகல்ச்சரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் டெவலப் ஆகும். சரியா? ஸோ எப்படி சார் அக்ரிகல்ச்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அக்ரிகல்ச்சரும் இருக்கும், சைட் பை சைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமா செட்டப் ஆகும். ஸோ சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து காட்டன் டெக்ஸ்டைல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட், காட்டேஜ். ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அண்ட் we can see a boom in the industries. So இந்த பூம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பூம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, இதை தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். எப்போ நடந்தது? இட் happened in 18th century in UK. சரியா? சரி, இன் கேஸ் ஆஃப் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா see even Indian agriculture reached a stage of development and maturity. And in fact what we can tell is like இப்போ இருக்கிற நிறைய அட்வான்ஸ்ட் எக்கானமிஸ் இருக்கு இல்லையா, இவங்க இந்த அக்ரிகல்ச்சர் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அட்டைன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அட்டைன் பண்ணிட்டோம். அண்ட் one more thing which we need to tell is like there was a proper balance between agriculture and industries because both flourished hand in hand. So agriculture பாத்தீங்கன்னா food scarcity இல்ல, productivity ரொம்ப அதிகம், land utilization to the core, this was there. அதாவது நம்ம சொல்றது வந்து 18th century இந்த முகல் சாம்ராஜ்யம் end of 18th centuryல approximately. சரியா? அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. வில்லேஜ் பேஸ்ட் ஹேண்டிகிராஃப்ட் இதுவும் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இட் வாஸ் ப்ரூவிங் குட் டு தி எக்கானமி. தேர் வாஸ் அ ஃபைன் பேலன்ஸ், பட் திஸ் பேலன்ஸ் வாஸ் broken by the British. சரியா? சோ நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல இது அப்படியே நீங்க டைரக்டாவே எழுதலாம். சோ திஸ் பேலன்ஸ் அண்ட் த எக்கானமி ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் த எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி கால்ட் இந்தியா வாஸ் ஷேட்டர்ட் பை பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் பாலிசிஸ் டுவர்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரியா? சோ அக்ரிகல்ச்சரை அவங்க எப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தே பாட் இன் சம்திங் which is called as zamindari system. So permanent settlement. So this was bought approximately in 1800 in the permanent settlement. So the zamindari system, mahalwari system, riyotwari system இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. So friends, இது வந்து நான் அதாவது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் என்ற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். அதுல நான் ஃபுல்லா எடுத்திருக்கேன் இன் டீடைலாக ஜமீன்தாரி, மஹால்வாரி அண்ட் ரியாட்வாரி. ஸோ ப்ளீஸ் ஹேவ் எ செக் ஆன் இட். சரியா? ஸோ லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம் ஹிஸ்டரியே எவிடன்ஸ். அதாவது என்னன்னா அக்ரிகல்ச்சர்னா இட் இஸ் டிபெண்டன்ட் அப்பான் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ what we can tell is the British policy with respect to agriculture did not help India to grow அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? சரிங்களா? சரி. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணாங்க? அங்க இருந்து finished goods தான் இந்தியாக்கு அனுப்பிச்சாங்க. ரா மெட்டீரியல்ஸ் இங்க இருந்து அப்படியே இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்க அந்த கூட்ஸை ஃபினிஷ் பண்ணாங்க அண்ட் இந்தியால எடுத்துட்டு வந்து டம்ப் பண்ணாங்க. So the export and import policy or the trade policy of British towards India did not help even the industries to grow further. So this did not develop agriculture and even this did not develop industries. சரிங்களா? அண்ட் என்ன மாதிரி சிச்சுவேஷன் எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கல்டிவேட்டர்ஸ் எடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த பெர்மனன்ட் கிளாஸ் செட்டில்மெண்ட்ஸ்னால they neither had their resource to
டு இன்வெஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர். அண்ட் அப்படியும் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிச்சாங்கன்னா கையில எதுவுமே நிக்கல. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனாலதான் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இன் தி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட் இஸ் கால்ட் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ சப்சிஸ்டன்ஸ் ஆக்குபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார்மிங் இருக்கு இல்லையா, ஃபார்மிங் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் 4-5ஆக. சரிங்களா? ஸோ சப்சிஸ்டன்ஸ், இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ், அதே மாதிரி வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ சப்சிஸ்டன்ஸ்னா நீங்க வெறும் உங்களுக்காக கல்டிவேட் பண்ணி வெறும் சாப்பிட்டுப்பீங்க, இதுக்கு பேர் தான் சப்சிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு வருமானம் அப்படிலாம் இருக்காது. வீட்டுக்கு வெளியே ஒரு தோட்டம் இருக்கு, தோட்டத்துல ஏதோ கொஞ்சம் வந்துதா, அதுல இருந்து எடுத்தீங்களா, உங்க வயிற்ற ரொம்பினீங்களா, போதும், அவ்வளவுதான். திஸ் இஸ் கால்ட் அஸ் சப்சிஸ்டன்ஸ். இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ்னா லைக் யூ பிரிங் இன் மெக்கனைசேஷன், யூ பிரிங் இன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரொம்ப இன்டென்சிவான ஒர்க் பண்ணி நீங்க உங்களுக்காகவும் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் எடுத்துட்டு வருவீங்க. அண்ட் இது வரையும் இல்லாம நீங்க அதுல இருந்து சம்பாதிக்கவும் செய்வீங்க. ஸோ இப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் இன் சப்சிஸ்டன்ஸ் ஸ்டேஜ். அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் பாட் இன் பாலிசிஸ், நம்ம கிரீன் ரெவல்யூஷன் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆச்சு. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாம திஸ் ஆல்சோ இண்டிகேட்ஸ் சர்டன் பாயிண்ட்ஸ். அதாவது என்னன்னா, பாப்புலேஷன் growth அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 19th centuryல ரொம்ப அதிகம். அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் லெவல்ல தான் இருந்திருக்கு. அதாவது தனக்காக ஒரு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டின்ற லெவல்ல தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ டிமாண்ட் ஃபார் ஃபுட் கிராப்ஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் டிமாண்ட் இதுல அதிகமாச்சுன்னா பாவர்ட்டியும் அதிகமாகும். ஸோ பாவர்ட்டி ரேட் ப்ரிவேல் ஆகும் அப்படி சொல்ல வரேன். ஏன்னா பேசிக் நியூட்ரிஷனே கிடைக்காதுங்களங்க. I hope you understand. சரிங்களா? So this is the small story of Indian agriculture before independence, or the state of Indian economy before independence. சரிங்களா? Okay. Anyway, now what is the role which is played by the agriculture? What is the stance or what is their importance? அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, then we'll talk some 10 points about it. And these are the points you can utilize in your mains answer writing and prelims-லயும் இதை பேஸ் பண்ணி questions கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பார்க்க போற அக்ரிகல்ச்சரல் டாபிக்கோடைய ஃபுல் இன்ட்ரடக்ஷன் இதுதான். சரிங்களா? அண்ட் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செய்து டெலிகிராம் குரூப்ல கேளுங்க. டோன்ட் ஹெசிடேட், kindly ask me in the telegram group. Fine. Anyway, coming to the role of Indian agriculture with respect to economy, and the first role is with respect to GDP contribution. சரியா? So friends, let me ask you a simple question. What do you mean by GDP? GDP na enna? இது வந்து ஒரு monetary value. சரி, நம்ம GDP வந்து ரெண்டாக சொல்லலாம். ஒன்னு வந்து constant price and the other one is at current price. So current price, constant price. Constant price na base year வச்சு நம்ம GDP value determine பண்ணுவோம். சரிங்களா? So there are three ways in which you can determine the GDP. One is income method and the other one is expenditure method and the other one is output method. So GVA அதாவது gross value addition அப்படின்ற ஒரு மெத்தட்ல இருந்து கால்குலேட் பண்ற GDP வேல்யூ தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க கவர்மெண்ட் இப்போதைக்கு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. அதாவது இந்த GVA அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சார் இதுக்கும் GDPக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு. GVA வேல்யூவும் GDPயும் ஒண்ணுதான். சரியா? ஸோ GVA happens to be an method of calculating GDP, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்தியாவுடைய GDP at current price எவ்வளோ? It is 200 lakhs crore. So I am telling approximately. So accurate சொல்லணும்னா it is 203 lakhs crore for the year 2019-20. சரிங்களா? So 203.5 lakhs crore in the year 2019-20. And you know what? Because of this COVID, இந்த 2021ல GDP உடைய வேல்யூ வந்து 195 lakhs crore தான் இருக்கு. சரிங்களா? So what we see is like minus ஒரு 3% to 4% நெகட்டிவ் ரேட்ல வந்து growth ஆயிருக்கு GDP at current price. சரிங்களா? So minus 3.8% நெகட்டிவ் growth ரேட்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி GDP at constant market price எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2019-20ல it was 145 lakhs crore, 145.6 lakhs crore இருந்திருக்கு. அதாவது 145.6 lakh crore இருந்திருக்கு. குறைஞ்சி 134 lakhs crore தான் இருக்கு இப்போ. அதாவது GDP at constant price in the year 2021, and this is because of COVID. So இந்த constant priceல நீங்க பாத்தீங்கன்னா -8% கம்மியா இருக்கு. So current priceல -3, பேஸ் இயரை வச்சு நம்ம GDP கால்குலேட் பண்றோம்னா -8%. So பேஸ் இயர் வச்சு நான் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, kindly watch my video. அதாவது நேஷனல் இன்கம் அக்கவுண்டிங் சாப்டருக்கு போனீங்கன்னா அதுல 3 ways in which you calculate GDP அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல உங்களுக்கு இது எல்லாமே தெரிய வரும். இதுவும் இல்லாம I'll put an upgraded video. சரியா? ஸோ இப்போ COVID-19னால நிறைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் அப்டேட் பண்ணுவேன். புரியுதுங்களா? சரி, எனிவே இப்போ இதுதான் வேல்யூ.
இதுல அக்ரிகல்ச்சருடைய ஷேர் எவ்வளோ, அதாவது ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, அக்ரிகல்ச்சருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, I have given you an image. It is 17.8%. ஸோ அப்ராக்சிமேட்லி 18% வச்சுக்கோங்களேன். ஏன்னா 2015-16 பாருங்க, 2015-16 17.7, அதுக்கப்புறம் 18, அப்புறம் 18, அப்புறம் 17.1, 2018-19 குறைஞ்சிருக்கு, 9.9% குறைஞ்சிருக்கு, திருப்பி இப்போ 0.7% அதிகமாயிருக்கு. அண்ட் யூ நோ வாட், இந்த வருஷம் அக்ரிகல்ச்சரோடைய கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி இஸ் அரவுண்ட் 19.9%. ஸோ இது அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸாக தான் இருக்கு, ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸா இல்ல. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 20% அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? தட் இஸ் ஃபார் தி இயர் 2020-21. புரியுதுங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் மோர் பாயிண்ட் விச் யூ நீட் டு நோ. அதாவது என்னன்னா, இப்போ செக்டார் வைஸாக கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம்னு சொல்லிட்டு வைங்களா. அதாவது இப்போ 3 செக்டாராவே பிரிச்சிருப்போமே, அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார். இந்த மாதிரி 3 செக்டாரா பிரிச்சு நம்ம இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல, அதாவது இந்த வருஷம் ஜிடிபியில எது பாசிட்டிவ் growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி அக்ரிகல்ச்சர். ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மைனிங் அண்ட் குவாரிங், மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் எல்லாமே வந்து நெகட்டிவா தான் காமிச்சிருக்கு. சரியா? ஸோ இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றது வந்து பாசிட்டிவ் growth ரேட் காமிச்சிருக்கோம் 1.8%. பட் அகைன் இது வந்து நம்ம பாக்குறது வந்து கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல, கரண்ட் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கு. பட் ஆனா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷிங், ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் தான் பாசிட்டிவ் growthல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லைட்ல பார்த்திருப்போம். அதாவது என்னன்னா 2017-18ல 18% கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, அதுக்கப்புறம் 17.1% கம்மி ஆயிடுச்சு. திருப்பியும் இப்போ 2 வருஷமாக ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் காமிச்சிருக்கு இன் ஸ்பைட் ஆஃப் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, பட் ஆனா இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், வெதர் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி ஹஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் ஃபார் தி பாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கிடையாது. அது கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல கூட இருக்கட்டும், கரண்ட் பிரைஸ்ல கூட இருக்கட்டும், கிடையாது. இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீசிங் ஆர் இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட்லி டிக்ரீசிங். ரேதர் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் காமிச்சிருக்கு அக்ரிகல்ச்சர். புரியுதுங்களா நான் சொல்றது? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஒன் மோர் பாயிண்ட், ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா, அக்ரிகல்ச்சர்லயே எந்த ஆஸ்பெக்ட் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபர்ஸ்ட் கிராப்ஸ். ஸோ கிராப்ஸ் பேஸ் பண்ணி எக்கானமியோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகம், ஃபாலோடு பை லைஃப் ஸ்டாக், ஃபாலோடு பை ஃபாரஸ்ட், ஃபாலோடு பை ஃபிஷிங். புரியுதுங்களா? ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லயும் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அண்ட் லாஸ்ட் டைம், அதாவது இப்போ 19.9% கான்ட்ரிபியூட் பண்ணுது இல்லையா, லாஸ்ட் டைம் இந்த பர்சன்டேஜ் எப்போ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் வாஸ் இன் தி இயர் 2003 and 4 it seems. அதுக்கப்புறமாக இப்போதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரிங்களா? அண்ட் I would have given you one more image here. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா, in the year 1950-51, so 1950-51ல பாத்தீங்கன்னா, the contribution of agriculture to the GDP was 52% approximately 1950-51ல. அதுக்கப்புறம் 48%, அதுக்கப்புறம் 42 ஆச்சு, அதுக்கப்புறம் 35, அதுக்கப்புறம் 29, 22, then 13, இப்போ 17, 17, 20. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ரிகவரி ஸ்டேஜ்ல இருக்கு அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் எனிவே 50-51 ஸ்டேஜ்ல வந்து 52%, இப்போ நம்ம 20% தான் இருக்கு கான்ட்ரிபியூஷன். அண்ட் தட் டூ பிகாஸ் ஆஃப் கோவிட். சர்வீஸ் செக்டார்ஸோட கான்ட்ரிபியூஷன் கம்மி ஆயிடுச்சு, எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. அதனால 20% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் எஸ், இந்த ஃப்ளோ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாம 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் வந்து குறைஞ்சி கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கூட குறைஞ்சிருக்கு, குறையில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இல்ல. 1991க்கு முன்னாடியே, ரிஃபார்ம்ஸ்க்கு முன்னாடியே குறைஞ்சிருக்கு. சரியா? இல்லைன்னா 50% ஸ்டாக்னண்டா இருந்திருக்கணும்ல. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3%, 3.4% ஒரு பாசிட்டிவ் growth காமிச்சிருக்கு. அண்ட் தட் பிகாஸ் ஆஃப் கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, you will be matured enough to answer in UPSC. Fine. So this is with respect to GDP contribution. இப்போ வேர்ல்டுல GDP contribution எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, see if you take like developed nations like USA, இந்த மாதிரி நேஷன்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய GDP contribution வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 4% அப்படின்னு தான் இருக்குங்க. சரியா? என்ன சார் வெறும் 2 to 4%? அவங்களாம் அட்வான்ஸ்ட் எக்கானமி சார், வெறும் 2 to 4% போதுமா சார், சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம பெர்சன்டேஜ் டேர்ம்ஸ்ல தான் பாக்குறோம். சரியா? ப்ரொடக்ஷன் டேர்ம்ஸ்ல பாக்குறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி இந்தியாவுக்கு தான் அதிகம் அப்படின்னா, இந்தியா ஷுட் பி லீடிங்
இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு தானே இருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இப்போ ரைஸ், வீட், காட்டன், சுகர் கேன், ஜூட் எல்லாத்துலயும் இந்தியா ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும். அதே மாதிரி காஃபி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கணும். ஆனா இதான் சிச்சுவேஷன் கிடையாது. ஸோ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா சைனா டாப்ல இருக்கும், ஒரு சில இடத்துல யூஎஸ்ஏ இருக்கும், ஒரு சில இடத்துல ரஷ்யா இருக்கும். ஸோ வாட் டஸ் இட் மீன் இஸ் லைக் அங்க சர்வீஸ் செக்டாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரிலேட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இருக்கு when compared to GDP, when compared to agriculture அப்படின்னு கூட நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம். சரியா? இந்தியா இதெல்லாம் டாப் பண்ணிருக்கு. தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேர்ல்டுல பல்சஸ்ல லீடிங்கா இருக்கும். நம்ம பல்சஸ், மில்லட்ஸ் இதெல்லாமே வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அண்ட் ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைனா தான் லீடிங்ல இருக்கு. சரிங்களா? அண்ட் வாட் வி கேன் டெல் இஸ் லைக் வித் ரெஸ்பெக்ட் டு பஃபலோ மில்க் இந்தியா இஸ் லீடிங். ஆர் மில்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாலே இந்தியா இஸ் லீடிங். சரிங்களா? அதே மாதிரி ஜிஞ்சர்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அண்ட் ஈவன் ஜூட் ஃபார் தட் மேட்டர், ஜூட் இதுலயும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட். இப்போ காட்டன்லாம் பாத்தீங்கன்னா சைனா தான் ஃபர்ஸ்ட். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூட், மில்க், பல்சஸ் இதுலலாம் இந்தியா டாப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் ரைஸ் அண்ட் வீட் இப்போதைக்கு சைனா தாங்க டாப் பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் ஹியர் இஸ் லைக் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் டு தி ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்கன்னா வேர்ல்டுல நம்ம தான் லீடரு, அக்ரிகல்ச்சர் ரொம்ப ப்ராமினென்ட்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. வாட் டஸ் இட் ஆல்சோ மீன் இஸ் லைக் சர்வீஸ் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் இஸ் ரிலேட்டிவ்லி லோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இது எப்படி தெரியுமா, எக்கானமில பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, இட்ஸ் லைக் நீங்க 95ல இருந்து 99 வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து 40 மார்க்ஸ்ல இருந்து 80 மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க. இப்போ எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் பெஸ்ட், 95 to 99. ஆனா growth rate அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 0.5% தான் இருக்கும் இதுல. ஆனா 40ல இருந்து 80ல growth percentage பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே 50% growth. சரியா? அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐ ஹவ் இம்ப்ரூவ்டு 50%. ஆனா இவன் ஏற்கனவே லீடரா தான் இருக்கிறான் 95 to 99. பட் ஆனா அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம். பட் எஸ், ஒரு பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம். அதுல உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஃபைன். சரிங்களா? ஓகே. நவ் கமிங் டு தி செகண்ட் ரோல் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். த செகண்ட் ரோல் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்தியாவில் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடிங் செக்டார் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? ஸோ ஐ வுட் ஹவ் கிவன் யூ அன் இமேஜ் ஹியர். ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி செக்டார், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன் சொல்லிட்டு இருக்கு. 1951ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72% ஆஃப் தி ஒர்க்கிங் பாப்புலேஷன் பிலாங்டு டு தி பிரைமரி செக்டார் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆர் அலைட் ஆக்டிவிட்டீஸ். கிட்டத்தட்ட 72% எப்போ 1951ல. அண்ட் இப்போ ஸோ இங்க 2000 வரைக்கும் கொடுத்துருக்கு, தட் இஸ் 56.7%. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% இருக்குங்க. தட் இஸ் பை 2019 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பட் ஹவெவர் இந்த 43% அப்படின்னு சொல்றது கூட ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்க எக்கானமில. ஸோ தட் திங் இஸ் லைக் we cannot avoid it. சரிங்களா? பட் however what you need to know is the trend. சரியா? ஸோ ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா 72%ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 43% வந்து நின்று இருக்கு. சரிங்களா? அண்ட் I would have given this image here. ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் இதோடைய ட்ரெண்ட். ஸோ ஃப்ரம் தி இயர் 1991, ஸோ இங்க 64% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்லி. நான் கொடுத்த சைட்ல 66ன்றாங்க. ஸோ திஸ் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெப்சைட். சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் எஸ்டிமேட் எடுப்பாங்க, ஒருத்தர் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் எடுப்பாங்க. ஸோ இட் வேரிஸ். பட் எஸ் 1-2% தான் வேரி ஆகும். எனிவே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 1991ல இட் வாஸ் நியர்லி அபவுட் ஒரு 63.5% சொல்லிட்டு வச்சுக்கோங்க 91ல. இப்போ 2019ல பாத்தீங்கன்னா 42.6%. ஸோ அப்படியே ஒரே டிக்ளைனிங் ட்ரெண்ட் தான் தெரியுது. ஸோ ஆஃப்டர் எல்பிஜி there is a declining trend in the employment with respect to agriculture அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா with respect to contribution of GDP whether it is declining constantly கிடையாது. பட் with respect to employment, எஸ். புரியுதுங்களா நான் சொல்றது? ஃபைன். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் இதை பத்தி தெளிவாக பார்ப்போம். ஃபைன். சரி. எனிவே இப்போ இந்த ட்ரெண்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, ஆர் what we can infer is like, see, we can infer 2 or 3 points. The first point is like, இப்போ வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் பாப்புலேஷன் நேஷன். அதாவது பாப்புலேஷன் ரொம்ப அதிகங்க இந்தியால. சரி. இப்போ இந்த செகண்ட் பாப்புலஸ் நேஷன் அப்படின்னு சொல்றதுனால இதுல 43% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆர் எங்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சர்னா வாட் டஸ் இட் இண்டிகேட்? இட் இஸ் தி லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடிங் செக்டார். ஸோ இது ஒன்னு இன்ஃபர் ஆகுதா? செகண்ட் பாயிண்ட், வாட் வி கேன் இன்ஃபர் இஸ் லைக் அதர் செக்டார்ஸ் ஹஸ் நாட் டெவலப்ட் இன் சச் அ வே தட் இட் கேன் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இஸ் ப்ரிவைலிங்னு சொல்லலாமா? அதாவது இப்போ சர்வீஸ் செக்டார் எடுத்துக்கோங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த செக்டார்ஸ்ல எல்லாம் ஜாப்
ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்ததுன்னா அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருந்து இந்த செக்டார்ஸுக்கு மாற மாட்டாங்களா? கன்ஃபார்ம்டாக மாறுவாங்க. ஆனா மாறலையே. ஸோ வாட் டஸ் இட் இண்டிகேட்? அவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிய வருது. சரியா? செகண்ட், நம்ம ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரிங்களா? சரி, தேர்ட் இன்ஃபரன்சஸ் வாட் வி கேன் டாக் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டூ மச் ஆஃப் பீப்புள் ஆர் எங்கேஜ்ட் இன் அக்ரிகல்ச்சரல் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? ஏன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி ஆர் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ற நேஷன்ஸ்லாம் இருக்காங்க வித் லெசர் பாப்புலேஷன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு, ஃபார்ம் மெக்கனைசேஷன்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனா இந்தியால ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா இவ்வளவு பாப்புலேஷன் எங்கேஜ்டா இருக்காங்க. சரியா? சோ திஸ் indicates two things. One is underemployment and the other one is disguised unemployment. So underemployment na enna appdin solli pathina, people will be forced to work in low paying or low skill jobs. That is called as underemployment. எங்க சார் அண்டர்எம்ப்ளாய்மெண்டா சார் இருக்கு அக்ரிகல்ச்சரல் ஏரியால? இன்னைக்கெல்லாம் வந்து வேலைக்கு போயிடுறாங்க சார், விவசாயத்துக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. அப்படியும் கிடைச்சாலும் அவங்களுக்கு பே பண்ற ஜாப் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ தட் இஸ் அன் ஹெவி சப்ளை. அண்ட் இது வரையும் இல்லாம ஓவர் குவாலிஃபைடு ஒர்க்கர்ஸ் கூட இருக்காங்களா, அவங்க கூட அக்ரிகல்ச்சர்ல ஈடுபடுறாங்க. ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. சரியா? ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்ப்போம். அதுல ஒன் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், இன்னொன்று வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னா லைக் டூ மெனி ஒர்க்கர்ஸ் ஆர் டூயிங் ஃபியூ ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றேன். இப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. 2 பேருடைய கண்டென்ட்டும் சேமா தான் இருக்கு அப்படின்னா அது வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ 3 பேர் வேலை செஞ்சும் என்ன பிரயோஜனம்? அதுக்கு சிங்கிளான ஆளே வேலை செஞ்சுட்டு போயிடலாமே, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும்ல. ஸோ அவுட்புட்ல வந்து ஒரு இம்பாக்டும் காமிக்காது. ஸோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல அவுட்புட்ல ஒரு டிஃபரன்ஸஸும் காமிக்காம நிறைய பேர் சும்மா பேருக்குன்னு வேலைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரியா? ஸோ த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஃபைன். ஸோ திஸ் இஸ் தி நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா? சரி, அதே மாதிரி இங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். அதாவது என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். ஸோ வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா எலாஸ்டிசிட்டினா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டினா எம்ப்ளாய்மெண்டோடைய ரெஸ்பான்ஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு இதோடைய ரெஸ்பான்ஸ், இதுக்கு பேர் தான் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ எக்கனாமிக் அவுட்புட் இருக்கு, இதுல எம்ப்ளாய்மெண்டோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அதாவது இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 195 lakhs crore இருக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு 200 lakhs crore மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன்? ஜிடிபி ஹாஸ் இன்க்ரீஸ்ட். சரிங்களா? ஆர் GVA at basic price has increased அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இது 5 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரைட். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? தென் இட் இஸ் பாசிட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜிடிபி growth rate. சரியா? ஸோ ஜிடிபி growth rate in percentage வந்து 4.6% இருக்கு. இதே எம்ப்ளாய்மெண்ட் growth rate வந்து பாத்தீங்கன்னா 2.6% இருக்கு. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி எவ்வளோ? 0.57 அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ வாட் டஸ் இட் மீன்? இப்போ 1% ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 0.57 பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி, the GDP grows, employment grows. அவ்வளவுதான், சிம்பிள் as that. சரியா? எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. இப்போ அக்ரிகல்ச்சரல் செக்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா வாட் வி see is we see negative எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. ஸோ நெகட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் growth இல்ல. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாம அங்க இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் கூட கம்மியாகிக்கினே வருது. ஸோ அதானங்க நம்ம பார்த்திருப்போம், பாப்புலேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் நடை ஆக்டிவிட்டிஸ் இது டிக்ரீஸ் ஆகிக்கினே வருது இல்ல. ஸோ அகைன் இட் ஷோஸ் நெகட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி. சரிங்களா? ஆனா மற்ற செக்டர்ஸ் அப்படி கிடையாது. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி செக்டர்ஸ் இங்கதான் வந்து ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எலாஸ்டிசிட்டி இருக்கு. while the agriculture sector shows negative employment elasticity. புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது இந்த டேட்டாஸ்ல இருந்து. ஃபைன். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க இதை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஓகே. நோ கமிங் டு தி தேர்ட் பாயிண்ட், தட் இஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் என்னது சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹவு த ரோல் இட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1950s இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். 1950s நம்ம அக்ரிகல்ச்சர்ல என்ன தெரியுமா சொல்லுவோம்? இட் இஸ் அன் எரா ஆஃப் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் 1950s. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவல்
இந்தியன் அக்ரிகல்ச்சரோடைய ப்ரொடக்ஷனே எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 59 MT, தட் இஸ் மெட்ரிக் டன்ஸ், வெறும் 59 மெட்ரிக் டன்ஸ். அண்ட் ப்ரொடக்டிவிட்டி கூட ரொம்ப பூராக இருந்திருக்கு. சரியா? ஸோ ஒரு growth ரேட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் growth ரேட்டே இல்லை 1950s ஃபுல்லா, அதாவது 1951லேருந்து 59 வரையும் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இந்த 50s. அண்ட் அப்படியும் growth இருந்ததுன்னா எவ்வளோ தெரியுமா இருந்தது? 0.4%, 0.1%, 0.2%, இவ்வளோதான் அக்ரிகல்ச்சரல் growth இருந்திருக்கு. ப்ரொடக்ஷன் பயங்கர கம்மியாக இருந்திருக்கு. அண்ட் இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபுட்டோடைய டிமாண்ட் வந்து மார்க்கெட்ல ரொம்ப ரைஸ் ஆச்சு. ஸோ எரா ஆஃப் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் 1960s வி பாட் இன் கிரீன் ரெவல்யூஷன். சரியா? ஸோ இந்த 1960s to 1980s என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாச்சு. சரியா? ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாச்சு. அண்ட் 1980ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, வி பிகேம் சர்ப்ளஸ் அண்ட் வி ஸ்டார்டட் எக்ஸ்போர்ட்டிங். ஸோ இதுதான் அக்ரிகல்ச்சரல் டிரான்சிஷன், ப்ரொடக்ஷன் டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த 1980ஸ்க்கு அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு. நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டி நம்ம அச்சீவ் பண்ணோம், அதாவது எல்லாருக்குமே சாப்பாடு போய் சேர்ற மாதிரி சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆச்சு. வி ஸ்டார்டட் எக்ஸ்போர்ட்டிங். அண்ட் ஆஃப்டர் 2000 என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வி பாட் இன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் வி பாட் இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தி அக்ரிகல்ச்சரல் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரை வந்து கமாடிட்டிஸ் மார்க்கெட்டில் என்ட்ராக விட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை அதிகப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் இன்புட்ஸ் அதிகமாச்சு. அண்ட் கிரெடிட்ஸ், பேங்க்ஸ் எல்லாம் கிரெடிட்ஸ் கொடுக்கறது அதிகமாச்சு. நேஷனல் மிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து 2000க்கு அப்புறம் நிறைய ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாஸ் சீன் இன் அக்ரிகல்ச்சர் 2000லேருந்து. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் வந்து இட் இஸ் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வருஷம் டோட்டல் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா it is 291 million tons, which happens to be the record high. சரிங்களா? அண்ட் ICAR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, பை 2030 இந்தியாவில் ஃபுட் கிரெயினோடைய டிமாண்ட் வந்து 350 மில்லியன் டன்ஸ் இருக்குமா. சரியா? ஸோ 350 மில்லியன் டன்ஸ். ஆனால் நம்ம இப்போ 2020லேயே 300 மில்லியன் டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதாவது அப்ராக்சிமேட்லி 292 மில்லியன் டன்ஸ். ஸோ நியர் அபவுட் 300 மில்லியன் டன்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டோம் 2020லேயே. ஸோ வாட் வி கேன் சே இஸ் லைக், நம்ம இந்த நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். தட் இஸ் த டிமாண்ட் ஃபார் தி ஃபுட் கிரெயின்ஸ் வில் பி அச்சீவ்டுன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைன். ஸோ திஸ் இஸ் அன் இமேஜ். ஸோ இங்க பாருங்க, நம்ம டார்கெட் கூட வச்சிருக்கோம். தட் இஸ் 298 மில்லியன் டன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, which is 2% more than 1920. ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணின்னு இருக்கோம். அண்ட் we will do the same so that our demands are met. ஸோ பை ப்ரொடக்ஷன், அதாவது டெபிசிட்டாக இருந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் இப்போ சர்ப்ளஸாக மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ நான் எடுப்பேன். அதில் நான் ரைஸ், வீட்டு எல்லாம் கிராப்ஸோடைய ப்ரொடக்டிவிட்டி ட்ரெண்ட்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் பார்ப்போம் நம்ம. இது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் ஒரு கிரிட்டிசிசம் கூட இருக்கு. அதாவது என்னன்னா, நெட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் பர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து அச்சீவ் பண்ணல நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. தட் இஸ் டவுன் டு எர்த்லேருந்து. ஸோ வில் சி ஆல் சார்ட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் ஆல். பட் எஸ், இப்போதைக்கு ப்ரொடக்டிவிட்டி ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் ஒன் ரோல். அண்ட் தி நெக்ஸ்ட் ரோல் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ வாட் இஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன்? இந்த கேபிட்டல் ஃபார்மேஷனை வந்து நம்ம ரெண்டாக சொல்லலாம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல் அண்ட் தி அதர் ஒன் இஸ் லைக் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன? சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு எக்கானமி இருக்கு. ஒரு எக்கானமியில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இஃப் தட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் ஹெல்ப் இன் ஃபர்தர் ப்ரொடக்ஷன், தென் அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஃபிசிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ ஒரு காட்டன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. காட்டன். சரியா? இப்போ காட்டன் நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, விளக்கு ஏற்றுறதுக்கு கூட காட்டன் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணிடுறீங்க. சரி, ஓகே. இப்போ யூ செட் aside certain cotton in order to make thread, then it becomes a form of லைக் ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆகிடும். இது ஒரு ஃபிசிக்கல் அசர்ட். சரிங்களா? ஸோ இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். ஈஸியான எக்ஸாம்பிள்லாம் மிஷினரிஸ். ஸோ மிஷினரிஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, ரைட்? பட் அகைன் தட் மிஷின் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் சம் அதர் குட்ஸ் இல்லையா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல. ஸோ இது வந்து ஒரு கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு டாக்டர் இருக்காரு. சரியா? அவர்கிட்ட லைட்டு, ஃபேனு, கிளினிக்கு, தென் எக்யூப்மெண்ட்ஸ், மாஸ்க், கிளவுஸ், தென் ஸ்டெடஸ்கோப்ஸ் அண்ட் பிபி மிஷின்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா, அவர்கிட்ட போவீங்களா? ஸோ அந்த மூளையை தான் நம்ம ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ இந்த ஹியூமன் கேபிட்டல்னா இட் இஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் விச் யூ மேக் ஆன் அ பர்சன் எபிலிட்டி டு லைக் ஒரு
ட்ரைனிங் கொடுக்கறது, இதை வந்து நம்ம ஹியூமன் கேபிட்டல்னா, எஜுகேஷன், இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே வந்து ஹியூமன் கேபிட்டல். சரியா? ஸோ பிசிக்கல் கேபிட்டல்னா பிசிக்கலா இருக்கும், மிஷினரிஸ் as such. ஃபைன். ஸோ ஹியூமன் கேபிட்டல் வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியாது, பட் எஸ் பிசிக்கல் கேபிட்டலில் நம்ம மெஷர் பண்ணலாம். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இது, ஹியூமன் கேபிட்டல்னா என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் there is some other thing which is called as social capital. ஸோ சோஷியல் கேபிட்டல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் நீங்கள் உங்களுடைய நாலேஜை சொசைட்டியில் எவ்வளோ அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் சோஷியல் கேபிட்டல். ஸோ இப்போ என்னுடைய எக்கனாமிக்ஸ் நாலேஜை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் கேபிட்டல். அண்ட் அட் த மீன் டைம் you are helping me out to reach to other people. You are helping me out. So again, we are benefiting each other. So இது வந்து பெனிஃபிட்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு சொசைட்டல் இன்டகிரேஷன், இதுக்கு பேர் தான் வந்து சோஷியல் கேபிட்டல். சரிங்களா? ஸோ கம்யூனிட்டிலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃபைன். இப்போ அக்ரிகல்ச்சர்ல உடைய கான்ட்ரிபியூஷன் டு எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ மெயின் சோர்ஸ் ஃபார் கேபிட்டல் ஃபார்மேஷனுங்க. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் நிறைய இருக்கு. சரியா? அவங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ஈஸியாக ஒரு கேபிட்டல் ஜென்ரேட் ஆகும் எக்கானமில. ஸோ அக்ரிகல்ச்சர் கேன் டிரான்ஸ்ஃபர் லேபர் அண்ட் கேபிட்டல் டு நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ். அதே மாதிரி இந்த அக்ரிகல்ச்சர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அகைன் இட் பிகம்ஸ் அன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இட் இஸ் அன் ரா மெட்டீரியல் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அக்ரிகல்ச்சரல் செக்டார், பிரைமரி செக்டார் இருந்தால் தான் செகண்டரி செக்டார் வந்து நல்லா ட்ரைவ் ஆகவே முடியும். சரிங்களா? அண்ட் யூ நோ ஒன் திங், கேபிட்டல் ஃபார்மேஷன் ஒரு எக்கானமில இன்க்ரீஸ் ஆயிக்கனே இருக்கணும். ஸோ தேர் ஷுட் பி கன்சம்ஷன் அண்ட் தேர் ஷுட் பி கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆல்சோ, அண்ட் இட் ஷுட் இன்க்ரீஸ் கன்சிஸ்டன்ட்லி. அப்போனா தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும். வித்தவுட் கேபிட்டல் ஃபார்மேஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் cannot be achieved. சரியா? அண்ட் இந்த மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸ் லைக் இந்தியால அக்ரிகல்ச்சர் இஸ் தி பிகஸ்ட் செக்டார் அப்படின்னு சொல்லும் போது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். புரியுதுங்களா? ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃபைன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு எஸ்ஏ எழுதுறீங்கன்னா தென் இது வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது, நம்ம இதுக்கப்புறம் ஒரு சாப்டர்ஸாக பார்க்க போறோம். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஃபுட் சர்ப்ளஸ் நேஷன், ஸ்டேஜஸ் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வீடியோ எடுப்பேன். ரைஸ், வீட், காட்டன், சுகர் கேன், இதோடைய ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், திருப்பி ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு பிரியாம்பல் மாதிரி. ஃபைன். எனிவே, ஸோ இப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் at the meantime what we can tell is like it is a sector which provides raw materials to the industries அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். So for instance, sugar industry, jute, காட்டன், அதே மாதிரி கீ இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். சரிங்களா? அகைன் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் மார்க்கெட். என்ன சார் மார்க்கெட்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, I'll tell you something. இப்போ இந்தியாவில் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா, அர்பன் பாப்புலேஷன் அதிகமா, ரூரல் பாப்புலேஷன் அதிகமா? அஃப்கோர்ஸ் ரூரல், ரைட்? ஸோ ரூரல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 72% இருக்கு. அண்ட் அர்பன் பாப்புலேஷன் இஸ் நியர்லி அபவுட் 28%. சரிங்களா? பட் ஃப்ரெண்ட்ஸ், ஆடட் டு இட், த கிரைட்டீரியா ஆஃப் அர்பன், ஹவு இட் இஸ் கன்சிடர்ட், இது எல்லாமே வந்து வேரி ஆகுது. சரிங்களா? ஸோ எனிவே, ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்காக இப்படி வச்சுக்கோங்க. தட் இஸ் 2011 சென்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2872 சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்க 3017 சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 30% வந்து அர்பன் பாப்புலேஷன். ஸோ இப்போ ரூரல் ஏரியாஸ்ல தான் அதிகம். அண்ட் அஃப்கோர்ஸ் ரூரல் மார்க்கெட் அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ரூரல் மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அங்க பர்ச்சேசிங் பவர் நல்லா இருக்கணும். அப்போ பர்ச்சேசிங் பவர் நல்லா இருக்கணும்னா அங்க இருக்கிற பேசிக் ஆக்டிவிட்டிஸ் என்னது? அக்ரிகல்ச்சர் ஒழுங்காக இருக்கணும். புரியுதுங்களா? சிம்பிள் as that. ஸோ அப்பதான் மார்க்கெட் ஒழுங்காக இருக்கும். ஃபைன். அண்ட் இந்த வேலையை தான் எம்ஜி நரேகா செய்யறாங்க. எம்ஜி நரேகா இட் ப்ரொவைட்ஸ் வேஜஸ் ஃபார் தேர் ஒர்க்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அண்ட் இதனால பர்ச்சேசிங் பவர் அதிகமாகுது. சரிங்களா? ஓகே. அண்ட் இப்போ மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டாலே பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துடும். ஸோ அகைன் பாவர்ட்டியை பத்தி நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ இப்போ நியர்லி அபவுட் half of the population of India is engaged in agriculture and allied activities. Na you can see how much it can contribute to eliminate poverty. சரிங்களா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஸோ வேர்ல்டு பேங்கோடைய ரிப்போர்ட் இது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியால if agriculture grow by at least 1%, then it is 2 or 3 times more effective in reducing the poverty அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தி அதுல வருமானத்தை நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா இதுல இருந்து பாவர்ட்டி ரேட் டிக்ரீஸ் ஆகும், which will be 3 times higher than other measures which you take. So for example, இப்போ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் பாவர்ட்டி ரிடக்ஷன் மெஷர்ஸ் தானே சொல்லலாம் நம்ம. ஸோ
இது வந்து எஃபெக்டிவாக இருக்கு பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்றதுக்கு. பட் இது விட எஃபெக்டிவ் வந்து அக்ரிகல்ச்சரல் growth ரேட்டை அதிகப்படுத்துறது. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் ரெடியூசிங் தி பாவர்ட்டி. ஸோ ஹவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சி அகைன் we can talk these points. See friends, again இது வந்து ஒரு essay type explanation தான். So you need to know this. அதாவது if agricultural productivity increases or production increases, then food supply increase ஆகுமா? சரிங்களா? ஸோ இப்போ ஃபுட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அக்ரிகல்ச்சரல் ரா மெட்டீரியல்ஸ் அதிகமாகுமா? சரிங்களா? அதிக ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபுட் சப்ளை அதிகமாச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? த பிரைசஸ் ஆஃப் தி ஃபுட் வில் பி நார்மல். ஸோ இன்ஃப்ளேஷனரி பிரைசஸ் இருக்காது. சரியா? ஸோ இன்ஃப்ளேஷனரி பிரைசஸ் இருக்காது, பிரைசஸ் வில் பி லோ டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ பிரைசஸ் லோவாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா டெஃபினெட்லி வந்து வருமானமும் அதிகமாக இருக்கும். ஸோ வருமானம் அதிகமாக இருக்கு, பிரைசஸும் கம்மியாக இருக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன்? இட் இன்க்ரீசஸ் தி பர்ச்சேசிங் பவர் parity, purchasing power of the rural areas, and at the meantime it also increases the capital formation as raw materials or as human development. So human capital கூட டெவலப் ஆகும் இல்லையா? அண்ட் இது வரையும் இல்லாம what we can tell is like எக்ஸ்போர்ட்டும் அதிகமாக படுத்தலாம், because production is more, we can go in for export and exportல இருந்தும் earnings வரும். So what we can tell is like in order to reduce the poverty, agriculture happens to be the primary sector அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். So இந்தியால poverty எப்படிங்க ரெடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க கேட்டாங்கன்னா, then what you can tell is like agriculture ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தி அக்ரிகல்ச்சர்ல ஜிடிபி growth rate எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் ஹஸ் பாட் இன் ஸ்கீம் தட் இஸ் டபுளிங் farmers income by 2022 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு செப்பரேட்டான வீடியோ நம்ம பார்ப்போம். பட் அகைன் டபுளிங் farmers income by 2022 will reduce the poverty. இதுதான் இதோடைய மெயின் எய்மாக இருக்கும். சரியா? ஸோ அக்ரிகல்ச்சர் ஷுட் பி கெப்ட் அட் தி சென்டர் ஆஃப் எனி ரிஃபார்ம்ஸ் ஆர் எனி பிளானிங் ப்ராசஸ், பிகாஸ் இட் டைரக்ட்லி இம்பாக்ட்ஸ் பாவர்ட்டி அண்ட் மால் நியூட்ரிஷன். அண்ட் இது வரையும் இல்லாம ஃபுட் செக்யூரிட்டியும் என்ஷோர் பண்ணுதுங்க. புரியுதுங்களா? ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன், ரா மெட்டீரியல்ஸ், பாவர்ட்டி ரிடக்ஷன்ஸ், மார்க்கெட், இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆர் த ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், இந்தியன் எக்கானமி. அண்ட் இது வரையும் இல்லாம த லாஸ்ட் திங் விச் இஸ் அகைன் இன்எவிட்டபிள் இஸ் ட்ரேட். ஸோ ட்ரேட்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்டை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இஃப் யூ டேக் அக்ரிகல்ச்சரல் ட்ரேட் ஃபார் தட் மேட்டர், நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்றோம் அண்ட் இம்போர்ட் கம்மியாக பண்றோம். ஸோ இந்தியாவில் ஒரு செக்டார் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்றாங்க அண்ட் இம்போர்ட் கம்மியாக பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது சர்வீஸ் செக்டார், அதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சரல் செக்டாராக தான் இருக்கும், விச் இஸ் லைக் ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ வி export more and import less. சரிங்களா? and what we can tell is like the value of export is also quite a lot increasing. See at the meantime, இப்போ top 10 exports of India அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் agricultural commodities அவ்வளவாக இருக்காது. பட் yes, cereals do play a major role. So 1.5% to 2% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், that is an export, but it varies a lot. ஸோ அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப வேரி ஆகும். சரியா? பட் ஆனால் நம்ம இப்படி சொல்லலாம், அதாவது என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி, அதாவது ஜிடிபி வேல்யூ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 10% இருக்கு, அதாவது 9.9 இன் பர்டிகுலர். வைல் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 4.9% ஆர் 5% அப்ராக்சிமேட்லி. சரியா? ஸோ இப்போ 200 கோடி இந்தியாவுடைய ஜிடிபினா வி எக்ஸ்போர்ட் 20 lakhs crore. ஸோ 20 lakhs crore வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அண்ட் 10 lakhs crore வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லலாம் அக்ரிகல்ச்சரல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்து பார்க்கணும்னா. சரிங்களா? பட் அகைன் இப்போ அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் ஆல்சோ ரிசல்ட்ஸ் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷனோட வேல்யூ நம்ம டிட்டர்மைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ டெஃபினெட்லி இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பிகாஸ் ஈவன் இட் ஹேப்பன்ஸ் டு பி அன் சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? அண்ட் ஆஃப்டர் 1990, சரியா? ஸோ நம்ம டெபிசிட்டாக இருக்கும் போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல, இன்ஃபேக்ட் இம்போர்ட் தான் அதிகமாக பண்ணி நடந்தோம். பட் ஆஃப்டர் 1990 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பிகன் ஆனதுக்கப்புறம், ஆஃப்டர் ஒரு ப்ரொடக்ஷன் சர்ப்ளஸ் வந்ததுக்கு அப்புறம் we started exporting. சரிங்களா? அண்ட் வேர்ல்டு சினாரியோல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா we have a 2.5% of shares with respect to export. ஸோ வேர்ல்டுல USA தான் லீடிங், that is in agri exports. சரிங்களா? ஸோ it is around 13 to 15%. But yes, India has a percentage of 2.5 and we do have a great potential in agricultural sector. சரிங்களா? and what we can tell is like this export and import helps in current account deficits of India அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? ஃபைன். அண்ட் இது வரையும் இல்லாம அக்ரிகல்ச்சரல் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுலயும் வந்து மேஜரான ரோல் எது பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெரைன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸ்போர்ட்ல அதிகமான எக்ஸ்போர்ட் நம்ம எது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெரைன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ டோட்டல் எக்ஸ்போர்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 19 to 20%, ஸோ 1/5 மெரைன் எக்ஸ்போர்ட்ஸ் தான் பண்றோம் நம்ம. அண்ட் மற்றபடி பாஸ்மதி, நான் பாஸ்மதி, ஸ்பைசஸ், பல்சஸ் இதெல்லாம் பண்றோம், இல்லைன்னு இல்லை. பட் மெரைன் எக்ஸ்போர்ட் இஸ் மோர். சரிங்களா? ஸோ நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், அக்ரிகல்ச்சரோட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ அதில் யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. பட் இங்க
வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பிளஸ் அட் த மீன் டைம் இந்தியா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கிரைசிஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தட் டூ ஆஃப்டர் 1990s அப்புறம் தான் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். ஃபைன். ஸோ ஐ வுட் ஹவ் கிவன் யூ அ ட்ரெண்ட் இயர். ஸோ இந்த ட்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளீனாக தெரியும். ஸோ த எல்லோ லைன் இஸ் இம்போர்ட் அண்ட் த ப்ளூ லைன் இஸ் எக்ஸ்போர்ட். ஸோ எப்பவுமே எக்ஸ்போர்ட் வந்து நம்ம அதிகமாக பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் சேம் ஃப்ரம் 2004-5. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாகவே நம்ம சர்ப்ளஸ்ல தான் இருக்கும், ட்ரேட் சர்ப்ளஸ்ல தான் இருக்கும் when it comes to agriculture commodities. புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ரோல் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோல, ஸோ இது ஏற்கனவே இட் ஹாஸ் லைக் crossed some 45 minutes. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வில் see the cropping pattern of India. அதே மாதிரி நேச்சர். ஸோ நேச்சர் வந்து ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம cropping pattern பார்ப்போம். And after completing cropping pattern we'll see about the issues which is prevailing in India, agricultural issues in India. சரியா? So issues, production, productivity trend, இதை நம்ம பார்த்து முடிச்சிடுவோம். சரிங்களா? It will give you a complete picture. But of course, yes, land reforms ஏற்கனவே முடிச்சாச்சு. Green revolution and its impacts is already completed. சரிங்களா? So first we'll complete this. Then we'll move forward. Fine. Anyway, thank you friends. And உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு செய்து டெலிகிராம் குரூப்ல கேளுங்க. Fine. Anyway, thank you for watching.